ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் துர்கா பாலாஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அம்பானி பையனுடைய ப்ரீ வெட்டிங் ஷூட்டை தான் நம்ம பார்க்க போறோம். என்னடா இது, எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். இப்போதானங்க ப்ரீ வெட்டிங் ஷூட் நடந்துச்சு, அதுவும் இல்லாம கடைசி பையனுக்கு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆமாங்க, அவங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைவில்லையா, அதுவும் இல்லாம ஒரு பிரைவசி இல்லை. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்ததுனால நாங்க நினைச்ச மாதிரி எல்லாம் வந்து ஒரு போட்டோ ஷூட்டோ அந்த மாதிரி எல்லாம் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவதா ப்ரீ வெட்டிங் ஷூட் நடத்திருக்காங்க. அதுவும் எங்கன்னு பாக்குறீங்களா, கடலுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸுக்கும் இட்டாலிக்கும் இடையில வந்து கடலுக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட் நடத்திருக்காங்க. எப்படி நடத்திருக்காங்க பாருங்க. ஏன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கின காசவே வந்து குழந்தை பிறந்து அதுக்கப்புறமும் அடைக்க முடியாமல்லாம் பாடுபட்டு இருக்காங்க எல்லாரும். இங்க பாருங்க, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, அதுக்கு அடுத்து வெட்டிங் வேற இருக்கு, அதுக்கு அடுத்து ரிசப்ஷன் இருக்கு. இத்தனைக்கும் வந்து எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியல. இப்ப ரெண்டாவதா வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் நடத்திட்டதுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி வந்து செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாங்க அது என்னென்ன அப்படின்றத பாத்துருவோம். நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் சொர்ணமா காட்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. அது இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாவே நடந்துச்சு. நிறைய சினிமா ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா குறைவான பேருக்கு மட்டும்தான், ஒரு 400 பேருக்கு மட்டும்தான் உலக அளவுல இருக்கிற பெரிய பெரிய ஆட்களுக்கு மட்டும் அழைப்பு விடுத்திருக்காங்க. அது யார் யாருன்றத கொஞ்சம் பாத்துருவோம் வாங்க. மகேந்திர சிங் தோனி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆலியா பட், அப்புறம் ஷாருக் கான், சல்மான் கான், பாலிவுட் நடிகர்கள், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல கலந்துருக்காங்க. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலக நாடுல எல்லா மூலையிலுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் வந்து இதுல கலந்துருக்காங்க. அதுவும் எந்த கப்பல்ல, அதுவும் சொகுசு கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல கலந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் இருக்கும். ஒன் டே நைட்டுக்கு நான் சொல்றது. வாங்க, பிளைட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் அப்படின்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோன்றத பாருங்க. குறைஞ்சது 10,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரான்ஸுக்கும் இட்டாலிக்கும் இடையில இருக்கிற அந்த கடல் பகுதியில எத்தனை நாள் நடத்தினாங்க அப்படின்னா, மே 29 ஆரம்பிச்சு ஜூன் 1 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ ஷூட் நடத்திருக்காங்க. அதுவும் முக்கியமான பிரபலங்கள் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல கலந்துருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மும்பையில இருந்து வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட லக்ஸுரி பிளைட் வந்து பாத்தீங்கன்னா இதுல எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பிளைட்னாவே உங்களுக்கு காஸ்ட் ஆப் அதிகம், லக்ஸுரினா இன்னும் எவ்வளவு காஸ்ட் அதிகமா இருக்கும்ன்றத பாத்துக்குங்க. அதுவும் இல்லாம ஒரு நாளைக்கு கப்பலினுடைய விலை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஸ்டே பண்றதுக்கு ஒன் டே நைட்டுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 4 நாளைக்கு அப்படின்னா அதுவே 400 கோடி ஆயிடுச்சு. இன்னும் இருக்கிற செலவுகள் எல்லாம் எவ்வளவோ இருக்கு. அது மட்டும் இல்லாம கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா 36 ரெஸ்டாரண்ட் உள்ளதாம். ஆக்சுவலா வந்து அந்த கப்பலே வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். அவ்வளோ பெரிய கப்பலுங்களாம். கிட்டத்தட்ட அந்த கப்பல்ல எவ்வளவு பேர் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னா 4000 பேர் ஸ்டே பண்ணலாமா. ஆனா அம்பானி சார் வந்து பாத்தீங்கன்னா 400 பேருக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அனுமதி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பணிவிடை பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஷிப்பு அந்த மாதிரி எல்லாம் ஒரு 400 பேர் 300 பேர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் வந்து அந்த கப்பல்ல பயணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் பிளேவர்ல வந்து பாத்தீங்கன்னா சமையல் வந்து அந்த மாதிரி செய்யறதா எந்த மாதிரி செய்யறதுன்னு கன்ஃபியூஸ்டா இருந்து தாய்லாந்து மாதிரியும் செய்திருக்காங்க. உணவு வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து அங்க செய்யற உணவு பழக்கத்தையும் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராமேஸ்வர் கப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபேமஸா போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா பெங்களூர்ல, அவங்க ஓனரே வந்து அந்த கப்பல்ல தான் இருக்காருங்களாம். 4 நாளைக்கு அப்படி என்னங்க ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா கப்பல் முழுக்க லைட் ஷூட்டோட வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட் நடத்திருக்காங்க. அதுக்கு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா டிரெஸ் கோட் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி டிரெஸ் கோடு, ஒயிட் கலர் அப்படின்னா ஒயிட் கலர், ஒன் சைடு தான் போடணும் டிரெஸ் அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் வந்து பர்டிகுலரா வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த நடிகர் யாரா இருந்தாலும் போன் அலௌடு கிடையாது. ஏன் அப்படின்னா போன ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஷூட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் போன் போட்டோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெளியானதுனால அவங்களுக்கு பிரைவசி இல்ல அப்படின்றதுனால
தான் இந்த செகண்ட் ஷூட்டே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. அதனால அந்த போன் வந்து யாருக்குமே அலோடு கிடையாது. நீங்க ரூம்லயே வச்சுட்டு வந்துடணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இது பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க அந்த பிளைட்ல போகும்போது ஏறும்போது கப்பல்ல இருந்து ஏறும்போது இறங்கும் போது இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாம் லைட்டா வந்து இன்ஸ்டாகிராம்ல லீக் ஆயிட்டு தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தேர்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா அம்பானியினுடைய பேரன் கிட்டத்தட்ட 1 வயசு தான் ஆகுது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. 4வது நாள் வந்து பாத்தீங்கன்னா இட்டாலியன் சம்மர் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி இருக்காங்க. அதுக்கு நைட் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செலிப்ரேஷன் நடந்திருக்கு. பகல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல இருக்கிற பிரான்ஸ், இட்டாலியில அங்க கிட்டத்தட்ட இருக்கிற அந்த இது இடத்துல எல்லாம் வந்து நீங்க சுத்தி பார்த்துட்டு வரலாம். சோ நைட் நீங்க பார்ட்டி கண்டிப்பா வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு கல்யாணத்துக்கு போனா தாம்பூல பை கண்டிப்பா கொடுப்பாங்க. அதே மாதிரி அம்பானியுடைய ஃபங்க்ஷன்லயும் கொடுத்திருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஷூட்லயே கொடுத்துட்டாங்களே, திரும்பவுமா கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க 4 ஷூட்டுக்குமே கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஷூட்டுக்கும் கொடுத்தாங்க, இப்ப வெட்டிங் ஷூட்டுக்கும் கொடுத்திருக்காங்க, அடுத்து மேரேஜுக்கும் கொடுப்பாங்க, அடுத்து வந்து ரிசப்ஷனுக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பணம் சும்மா தானே இருக்கு, அதை மத்தவங்களுக்காவது கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது வாங்க எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த தாம்பூல பைய வந்து பாத்தீங்கன்னா லூயி காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் அவ்வளோ ஃபேமஸான ஒரு பேக், கிட்டத்தட்ட அதுவே பல லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேக்குக்குள்ள பல உயர்ந்த பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரிசப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஹானா பாடினாங்க, ஃபேமஸான வந்து ஒரு சிங்கர், பாலிவுட் சிங்கர். அதே மாதிரி இந்த செகண்ட் ரிசப்ஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வெட்டிங் ஷூட்டுக்கும் ஷஹீரா அப்படின்றவங்க பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க குறைஞ்சது 5 கோடியிலிருந்து 10 கோடி சம்பளமா வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் அளவுல ஃபர்ஸ்ட் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க மேரேஜ் அப்படின்ற அளவுக்கே பேர் வாங்குற அளவுக்கு செஞ்சிருக்காங்க இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டை வந்து பாத்தீங்கன்னா. இப்போ அடுத்த மாசம் வந்து கல்யாணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல அவங்களுக்கு சொந்தமான ஜியோ ஹால் குஜராத் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹால்லே வந்து பாத்தீங்கன்னா குஜராத் முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து ரிசப்ஷன் நம்ம எப்படி நார்மலா மேரேஜ் முடிஞ்ச உடனே ரிசப்ஷன் வைப்போமோ அதே மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழைப்பு விடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி அதை தீக்கிறதுக்கே வாழ்நாள் முடிஞ்சு போகுது. இங்க கோடி கணக்கில் புரண்டுட்டு இருக்கு. என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.